ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு. குட் மார்னிங் தமிழால அதை பார்த்துட்டு இருக்கோம். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு லைன்ல இருக்காரு நம்மளோட செய்தியாளர் சுதர்சன். அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் சுதர்சன், இது ரிலேட்டடா உங்ககிட்ட இருக்க இன்ஃபோ. வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கிட்டத்தட்ட ஒரு 21 பேருக்கு மேல அவருடைய கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க செஞ்சது போலீஸ். அதுக்கப்புறம் இவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் இவர்களிடம் கிடைத்த தகவலின் அடிப்படையில பல பேர் கைது பண்ணாங்க. கைது பண்ணி அதன் பிறகு என்ன காரணம், உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு தொடர்ந்து போலீஸ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்களோ அவர்கள் மீது குண்டர் சட்டமும் அவர்கள் மீது பாய்ந்தது. இப்போ தற்போது கைது செய்யப்பட்டவர்கள்ல முதல்ல 9 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அதன் பிறகு ஒரு 10 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. தொடர்ந்து போலீசார் என்ன காரணம் அப்படின்ட்டு தெரிய அதன் பிறகு இவர்கள் அனைவரையுமே குண்டர் சட்டத்துல கைது செய்து இவர்களை கண்காணிக்கவும் செஞ்சாங்க. சிறையில் இருக்கும்போதே இவர்களை கண்காணிக்க செஞ்சாங்க. இவர்கள் யார் யாரிடமெல்லாம் பேசுறாங்க, யார் யாரெல்லாம் இவங்க பாக்குறாங்க அப்படின்னு கண்காணிக்க செஞ்சாங்க. தற்போது இவர்கள் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 பக்கத்திற்கு மேல் இவர்கள் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துல இவர்கள் இந்த கொலையாளிகள் மீது, ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்பு பிஎஸ்பி உடைய மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 21 பேருக்கு மேல இவரை கொலை செஞ்சாங்க. இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள்ல ஒரு 9 பேரை மட்டும் என்னைக்கு இந்த கொலை நடந்ததோ அது மறுநாளே இந்த கொலையாளிகளை கண்டுபிடித்து அவர்களை கைது பண்ணி அதன் பிறகு தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டாங்க. மேற்கொண்டதுல தான் தெரிய வந்தது இதுல பல பேர் இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய இவர்களை கைது பண்ணாங்க. இதுல இவர்களை கைது பண்ணதுல பல பேர் வழக்கறிஞர்கள், சில பேர் அரசியல்வாதிகளும் இருந்தார்கள். இந்த கைது பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்றது. அதுல கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணாங்க. பிரபல ரவுடியும் வடசென்னை கலக்கக்கூடிய தாதாவுமான நாகேந்திரன், அவருடைய மகன் அஸ்வத்தாமன், இவர்கள் அனைவருமே கைது பண்ணப்பட்டாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இவர்கள் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. குண்டாஸ்ல உள்ள இருக்கக்கூடிய நபர்களையும் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்தாங்க. அதாவது கைது பண்ணிட்டு சிறையில் அடைக்கிறது மட்டும் இல்ல, இவர்களை கண்காணிப்பு செஞ்சிருந்தாங்க. அதன் பிறகுதான் தற்போது இன்று இவர்கள் மீது குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 பக்கத்திற்கு மேல் குற்றப்பத்திரிகையானது நீதிமன்றத்துல போலீசார் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்குமே தண்டனை வாங்கி கொடுப்பதுல போலீஸ் உறுதியா இருக்கிறாங்க. இந்த உறுதி அளிக்கும் வகையில தான் கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்கத்திற்கு மேல குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. முக்கியமா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஒரு ரவுடியையும் போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க. அதாவது கஸ்டடியில இருந்து கூட்டு வரும்போது அவன் தப்பித்து ஓடிய போது அவனை என்கவுண்டரும் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 21 பேருக்கு மேல கைது பண்ணப்பட்ட நிலையில தற்போது 5000 பக்கத்திற்கு மேல குற்றப்பத்திரிகையானது போலீஸ் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண காரணம் இவர்களுக்கு உரிய தண்டனை நீதிமன்றத்துக்கு முன் இருக்க வைத்து சட்டத்திற்கு முன் உரிய தண்டனை வாங்கி கொடுப்பதே போலீஸுடைய ஒரே கொள்கையாக இருக்கிறது. அதன் காரணமாக அவங்களுடைய எந்த பாயிண்ட்ல நிக்கிறாங்களோ போலீஸ் அந்த பாயிண்ட்லயே, அதாவது இவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்ற காரணத்தினால கிட்டத்தட்ட 5000 பக்கத்திற்கு மேல இவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.